இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளை நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது அதில். அதில் ஈடுபாடு மனசு வந்துடுச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம். மனசில் படிக்கக்கூடிய அழுக்குகளை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மனசில் களங்கங்கள்லாம் வரக்கூடாது. படிப்பு தவிர வேறு எந்த ஒரு விதமான எண்ணங்களும் வரக்கூடாது. அதுதான் அந்த காலத்தில் 4 பிராயங்களாக பிடிச்சாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசம்னுட்டு. பிரம்மச்சரியம் அப்படின்னா படிக்கிற காலங்களில் படிப்பில் தான் நம்ம இன்டென்ஷன் இருக்கணும். இந்த மொபைல் ஃபோன், இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் இந்த கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா மனசை கிள்ளும்படியாக இருக்கும். அப்படி 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 ஏற்றி விடுற மாதிரி இருக்கும். நண்பார்ந்தவர்களே, ஒரு பேரண்ட் வந்திருந்தாங்க திருச்சியிலிருந்து. அவங்களுடைய 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு கேர்ள் அண்ட் 10th படிக்கக்கூடிய ஒரு பாய். அவங்க ஃபாதர் மதர் 2 பேர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, 2 பேரும் ரொம்ப நேரம் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அதுலேருந்து வெளியில் வரமாட்டேன்றாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களாம்மா, கொரோனா பீரியடில் மாத்திரம் நீங்கள் தானே இந்த ஃபோனை வாங்கி கொடுத்தீங்க, 2 வருஷமாக நாங்கள் அதில் பாடம் படிச்சுமா இல்லையா, அந்த நம்பிக்கையை என் மேலே வைக்க மாட்டேன்றீங்க என்று கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பதில் சொல்கிறது? அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீட்டெயில்டாக சொன்னேன் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. எதனால் யூஸ் பண்ணக்கூடாது, என்ன பிரச்சனை வரும், எதனால் அந்த மொபைல் ஃபோனை கொரோனா பீரியடில் கொடுத்தோம், ரைட்? வெளியில் கொடை பிடிச்சிட்டு போகிறோம், மழை முடிஞ்ச உடனே கொடையை மடித்து வச்சிடறோமா இல்லையா, அதே போல் தான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து அவங்கள பார்த்தேன். இன்றைக்கி ஓரளவுக்கு அவங்க இந்த மொபைல் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்துட்டாங்க. சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தேன், ஃபாலோ பண்ணேன். இதற்காக இந்த வீடியோ நான் போடுறேன். பெற்றோர்கள் என்ன சொல்லணும் குழந்தைகளோடனா, இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு வேலையை செஞ்சால், ஒரு செயலில் செஞ்சால் அதனால் என்ன விளைவு, அதை செய்யாமல் இருந்தால் என்ன விளைவுன்னு புரிய வைக்கணும். இதுதான் புத்தின்னு சொல்லுவாங்க. புத்தின்னா இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இப்படி பேசலாம், இப்படி பேசக்கூடாது, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு பகுத்து அறியக்கூடிய ஒரு தன்மை. ஸோ we have to educate our children. நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும் டு wean out the children because the parent should be first of all convinced. ஒரு மானஸ்ட்ரி, அந்த ஜென் மானஸ்ட்ரியில் ஒரு மலைக்கு மேலே ஒரு அமைதியான ஒரு இடம். அங்கே ஒரு மாஸ்டர், அவருக்கு சில டிசைபிள்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் they will be meditating in silent, beautiful, pleasant ambience. அந்த சிஷ்யர்களெல்லாம், மாங்க்ஸ் எல்லாம் தினம் போயிட்டு மற்ற வீடுகளில் போயிட்டு கையேந்தி அந்த பிக்ஷையை வாங்கிட்டு வந்து தான் அவங்க சாப்பிடணும். அதுதான் அவங்களுடைய மரபு, அவங்க செய்ய வேண்டிய வேலை தினம். ஒரு யங் மாங்க் என்ன பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு தான் அது மாதிரி போகிறாரு. ஒரு இடத்துல ஒரு வீடு நோக்கி போகிறாரு. அந்த வீட்டில் குரல் கொடுக்குறாரு. அப்போது ஒரு லேடி, ஒரு யங் லேடி கதவு திறக்கிறாங்க. அவங்க அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க போல் இருக்கு. அதனால் இந்த ஈரத்துணியோடு இருக்காங்க. இந்த மாங்க் அவங்கள பார்க்குறாங்க. அப்புறம் அந்த அம்மா வந்து இவங்க இந்த பிக்ஷை கொடுக்குறாங்க. அது வாங்கிட்டு வராரு. அந்த நேரத்திலிருந்து இந்த யங் மாங்க்குக்கு அந்த பொண்ணை பற்றியே நினச்சிட்ருக்காரு. மறுநாள் அதே வீட்டுக்கு போகிறாரு பிக்ஷை வாங்கிறதுக்காக. அப்போது அந்த பெண்ணு சொல்கிற, நான் குளிச்சுட்டு தான் தர்ம காரியங்கள் நான் பண்ணணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அருகாமல் இருக்க ஆத்தங்கரையில் போய் குளிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு போகிறாங்க. இவருக்கு ஒரு சபலம். அந்தம்மா ஆத்தங்கரை போகும்போது கூடவே அவங்களுக்கு தெரியாமல் போகிறாரு. ஒரு மரத்துக்கு பின்னால் நின்றுக்கிட்டு அந்த லேடியை குளிக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க அம்மா வரும்போது கடன்னு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த பிக்ஷையை வாங்கிக்கிறாரு. இது மாதிரி தொடர்ந்து அவர் செய்கிறாரு. இந்த யங் மாங்க்குனுடைய நடத்தையில், செயலில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது அந்த
குரு பார்க்குறாரு. என்னாச்சு, ஏன் உங்களுடைய அட்டென்ஷனே சரியாக இல்லை? அந்த யங் மாங்க் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு ஒரே மனசு ரொம்ப சஞ்சலப்படுது, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்றாரு. அந்த மாங்க் சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுநாள் அந்த யங் மாங்க் போகிறதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இவரும் ரெடியாக இருக்கார். அவர் போகும்போது கூடவே ஃபாலோ பண்ணுறாரு. இந்த யங் மாங்க் அந்த குளத்தில் அந்த லேடி குளிக்கும்பொழுது மரத்துக்கு பின்னாலிருந்து பார்க்கறது, ரகசியமாக பார்க்கறத பார்த்துட்டு தோளில் கை வைக்கிறாரு. திரும்பி பார்க்குறாரு, குரு அலண்டு போயிடுறாரு. வா என்னோட நாஷ்னு போகிறாரு. போகிற வழியில் ஒரு கலங்கிய சேரும் சகதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு வருது. அந்த குரு என்ன சொல்கிறாரு, அந்த சிஷ்யன்கிட்ட இந்த சகதியாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போன்றாரு. அந்த சிஷ்யன் என்ன பண்ணுறாரு, இறங்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய துணியை மேலே தூக்கி கட்டிக்கிறாரு. அந்த குரு கேட்குறாரு, ஏன் அப்படியே போக வேண்டித்தானே, ஏன் மேலே கட்டிக்கிறீங்க? அதுக்கு அந்த சிஷ்யன் சொல்கிறாரு, இல்லை குருவே, என்னை தூய்மையான ஆடையாக போட்டுட்ருக்கேன், அந்த சேரில் நான் நடந்தேன்னா அது அழுக்காகிடும், அதனால் மேலே கட்டிக்கிறேன். அந்த குரு சிரிச்சுக்கிட்டே, ஓகே, அப்போது இந்த ஆடை அழுக்காகக்கூடாது. ஆடை அழுக்காகினா கூட துவைச்சி நம்ம மறுபடியும் சரி செஞ்சிடலாம். ஆனால் மனசில் படியக்கூடிய அழுக்கை என்ன செய்ய போகிறீங்க? ரைட், கடந்த ஒரு வாரமாக என்ன பண்ணிகிட்ருக்குங்க? அது அழுக்கு இல்லையா? அதை செய்யலாமா? அந்த அழுக்கை எப்படி நீக்க முடியும் உங்களால் அப்படின்னு உபதேசம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த சிஷ்யன் திருந்திடுறாரு. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் அவரே ஒரு மோனஸ்ட்ரி ஏற்பாடு பண்ணுறாரு. எதுக்காக இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, மனசில் களங்கங்கள்லாம் வரக்கூடாது. படிப்பு தவிர வேறு எந்த ஒரு விதமான எண்ணங்களும் வரக்கூடாது. அதுதான் அந்த காலத்தில் 4 பிராயங்களாக பிடிச்சாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசம்னுட்டு. பிரம்மச்சரியம் அப்படின்னா படிக்கிற காலங்களில் படிப்பில் தான் நம்ம இன்டென்ஷன் இருக்கணும். அது ஆன உடனே கிரகஸ்தன் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய பிறகு வானப்பிரஸ்தன்னா ஒரு டிட்டாச்ட், அந்த ஃபேமிலியிலேருந்து டிட்டாச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் சந்நியாசம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் பிடிச்சாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுகளை நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் ஈடுபாடு மனசு வந்துடுச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம். மனசில் படிக்கக்கூடிய அழுக்குகளை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பள்ளிக்கூட காலங்கள்லேயே ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தையே சொல்லி கொடுத்துருவாங்க. 9th ஸ்டாண்டர்ட்லேயே பாடமே உண்டு சயின்ஸில். முன்னால் இலைமறைவு காயமரமாக இருந்த பல விஷயங்கள் எனக்கு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அதுவும் இந்த மொபைல் ஃபோன், இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம் இந்த கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா, மனசை கிள்ளும்படியாக இருக்கும். அப்படி 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 ஏற்றி விடுற மாதிரி இருக்கும். ஒரு முறை ஏற்றியாச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் பெற்றோர்கள் இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் அடிக்ஷனுக்காகவே நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அதுக்காக கவுன்சிலிங் நான் பண்ணுறேன். இந்த எபிசோட் நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் என்பது இட்ஸ் எ வெரி குட் டூல், பட் இட் கேன் பி எ டேஞ்சரஸ் வெப்பன் ஆல்சோ. எனவே பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் எதனால் கூடாதுன்னுட்டு. மேலே ஒரு நம்பர் போகுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்களன்னா நான் உங்களோட தொடர்பு கொண்டான. ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களுக்கு நான் பண்ணுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.